கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக தேவன் ஆசிரியத்து பாதுகாத்திருக்கார். நாளுடைய வார்த்தை நீதிமொழியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வழியிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதையை செவ்வாய்ப்படுத்துவார். நம்ம கர்த்தரை நினைச்சு கொள்ளணும். போகிற வழிகளெல்லாம் வாழ்க்கையில கர்த்தர் நினைச்சு கொள்ளணும். அது என்ன அர்த்தம்னா, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு வைக்கணும்னா கர்த்தருக்கு வைக்கணும். சுய புத்தின் மேல் சாயக்கூடாதுன்னு இதே அதிகாரத்துல 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சுய புத்தி மேல் சாயாதீங்க, முழு மனதோட கர்த்தரை நம்புங்க, கர்த்தரை வழியில நினைத்துக் கொள்ளுங்க. என்ன ரிசல்ட் வரும்னா, அப்பொழுது நம்ம எடுக்கிற திட்டம் எது இருந்தாலுமே அது வாய்க்கும். காரியத்தை கர்த்தர் கை கூட செய்வார். அப்பொழுது அவரின் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். கர்த்தர் நம்ம பாதை செவ்வாய்ப்படுத்தணும். நம்ம சந்தோஷமா இருக்கணும், போகிற இடம் சக்சஸா மாறணும், நல்ல ஒரு முடிவு வரணும். என்ன பண்ணணும்? அதுக்கு கர்த்தர் நினைத்துக் கொள்ளணும், கர்த்தரை முன்னாடி வைக்கணும், கர்த்தரை கேட்டு செய்யணும். அவர் நம்ம கூட கர்த்தரோட இணைந்து நடந்தோம் என்றால் பாதையை செவ்வாய்ப்படுத்துவாரு, நம்ம தேவையெல்லாம் சந்திப்பாரு. கர்த்தரை விட்டு ஒன்றும் செய்ய முடியாது. சுய புத்தி மேல சாய தேவையில்ல, இஷ்டத்தின் முடிவு வேலை செய்ய தேவையில்ல. அது கர்த்தரோட வழிநடத்தல் படி கர்த்தருக்கு கீழ்ப்படுத்தி செய்வோம், கர்த்தரை முன்னாடி வச்சு செய்வோம், கர்த்தரை மையப்படுத்துவோம். கர்த்தர் செவையான காரியத்தை நம்ம செய்து முடிப்போம். பாதையில செவையாக மாற்றுவார். கர்த்தரை மையப்படுவதாக.